ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத கத்திரிக்காய் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாப்பாடு அண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு கூட நம்ம அப்படியே போட்டு பெரட்டு சாப்பிட்லாம். ஒரு வாரம் வரையும் இது கெட்டு போகாது. நம்ம அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்போ நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை 4 மூணாக நீங்கள் வெட்டிக்கோங்க. எந்த சைஸில் வேணாலும், கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம். இதை இது போல் வெட்டிட்டு தண்ணியில் போட்டுருங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் வெட்டிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கலர் மாறாமல் இருக்கணும், அதுக்காக. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டோம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அடுத்து நாம் வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு பல்ஸ் அல்லது 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1-2 அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பல்ஸ் விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மட்டும், ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் கூட போதும், வெந்தயம் போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூட ஒரு 10 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்க்குறதில்ல. அதனால தான் இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் இதை வதக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நாம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு அப்படியே நான் மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதித்து காய் வெந்துட்டு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வேக வைங்க. அவ்வளோதான், நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம் பண்ணி வச்சு அடுப்புலேயே வச்சுருங்க. இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க.
நன்றி. மீண்டும் சந்திப்போம்.